ஆமாம் ஆமாம். ஐயா நீங்கள் அந்த அதை ஆண்டோட வார்த்தையை கொடுக்க முடியாது கேட்டு. இந்த காலை வேளையிலே உங்களை எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். எனக்கு கொடுத்த நல்ல வரவேற்புக்காக ஸ்தோத்திரம். இந்த செய்திக்காக இந்த காலை வேளையிலே 3 பேர் ஜெபித்தீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களோடு பேசும்படியாய் நான் ஜெபிப்போம். உங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துறாண்டவரே. நீர் எவ்வளவு நல்லவர், வல்லவர் அப்பா, இரக்கமுள்ளவர் ஆண்டவரே. ஆண்டவரே, மிகுந்த பாரத்தோடு ஜெபக்குறிப்புகள் எடுத்து அருமையான பாதைகளே காத்திருந்து ஜெபித்தோம்ப்பா. ஆண்டவரே, பூலோகத்திலே ஒருமனப்பட்டு எதை கேட்டாலும் செய்வேன் கர்த்தர் அதுக்கெல்லாம் பதில் தரப்படுற தயவுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் துதித்து பாடி உங்களை மகிமைப்படுத்தினோம். ஆண்டவரே, கர்த்தாவே ஜெபித்தோம். இப்படி உங்களுடைய வார்த்தைகளுக்காய் காத்திருக்கிறோம் சுவாமி. நீங்க எங்களோடு பேசும்படியாய் காத்திருக்கிறப்பா. நீங்க பேசுங்கப்பா, நாங்க கேட்கிறோம். விதைக்கிற விதைகள் 30, 60, 100 பலன் கொடுக்க கர்த்தர் தான் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறப்பா. வசனத்தை எடுத்து போட விரும்புகிற பொல்லாத சத்துருவின் கரங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் கட்டி போடுகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். நீங்க பேசுங்க, நான் கேட்கிறோம். இயேசு ரட்சகர் நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். நீங்கள் பரிசுத்தம் உள்ள பரலோக பிதாவே, ஆமென் ஆமென். மீண்டுமாய் ஒரு விஷயம் உங்களோடு கூட கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நான் ஆண்டுக்கு நன்றி செலுத்துகிறேன். மீண்டும் என்னோடு கூட மாதகுமார் தொடர்ந்து கொண்டு கேட்ட பொழுது நான் மகிழ்ச்சியை ஏற்றுக்கொண்டேன். அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். நான் இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபர் பரிசுத்த பேதுரு, சீஷர்களே பேதுரு. அவனை குறித்து ஒரு நல்ல வேதத்துல நம்ம நல்ல ஒரு அருமையான வார்த்தையை வாசிக்கிறோம் பாருங்க. மத்தேயு 10:2 அந்த 12 அப்போஸ்தலர் நாமங்களாவன்னு சொல்லி 12 பேர்கள்ல வருது. அதுல இவருக்கு மட்டும்தான் முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன். முந்தினம், அதாவது சீசர்கள் 12 பேர்கள் வேற யாருக்கு இந்த அடைமொழி கொடுக்கல. முந்தினவன் பேதுரு என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறான். இவனை குறித்து இவனே பல காரியங்கள் எழுதுகிறான். பேதுரு தன்னுடைய நிருபத்திலே தன்னை குறித்து என்ன எழுதுகிறார்? 1:1 வாசிக்கணும், அப்போஸ்தலர்கள் ஒருவன். 5:1 என்ன வாசிக்கிறோம்? 1 Péதுரு 5:1 மூப்பருக்கு உடன் ஊழியன், பாடுகளுக்கு சாட்சி, இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளி. கடைசியா 2 Péதுரு 1:1 இயேசுவின் ஊழியக்காரன். தன்னை பொறுத்து தன்னையே எழுதுகிறார். இவருடைய வாழ்க்கையில நான் 3 பிரிவுகளா பிரிக்கிறேன். 1, கீழ்ப்பிடிந்தான். 2வது, விழுந்து போனான். 3வது, மறுபடியும் எழுந்து பிரகாசித்தான். இந்த 3 தலைப்புல எவ்வளவு சுருக்கமா முடியுமோ அவ்வளவு சுருக்கம் முடிக்கிறேன். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் கொஞ்சம் விளக்கமா பேசுவேன். மற்றபெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் பேசுவேன். எல்லாம் நீங்கள் அறிந்த வசனங்கள் தான், அறிந்த சத்தியம் தான். இருந்தாலும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பாரத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது நாம பார்க்கிறோம், 5ஆம் அதிகாரத்துல இவனை ஆண்டவர் அழைக்கிறார். அழைக்கும் போது சொல்லுகிறார், நான் வாசிக்கிறேன். 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவரை 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயம் கடலில் வலை போட்டு இருக்கும் போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிகள் ஆக்குவேன் என்றார். உடனே வலை விட்டு பின் சென்றார்கள். வாசிக்கிறேன். உடனே, இம்மிடியட் ரெஸ்பான்ஸ். எதையும் யோசிக்கல, உடனே. இதுதான் இன்றைக்கு அநேகருக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. ஆனா அதுக்கு முந்தின இதுல பார்த்தோம், லூக்கா எழுதின சுவிசேஷத்துல பாக்குறோம்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் ஆண்டவர் அப்ப அழைக்கிறதுக்கு முன்னாடி 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கணும் பாருங்க. 4ஆம் வசனம், அவர் போதகம் பண்ணும்போது சீமோன் நோக்கி ஆழத்துல தள்ளி கொண்டு போய் மீன்களை போடும்படி வலைகளை போடு. நல்ல வசனம் கவனிங்க, வலைகளை போடுங்கள் என்று சொல்கிறார். அதற்கு சீமோன், ஐயரே, தாம் முழுதும் பிரயாசப்படும் உண்டு அகப்படவில்லை, ஆனாலும் உடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். ஆண்டவர் வலைகளை போட சொன்னா என்ன சொல்லுவான்? வலையை போடுகிறேன்றான். அதனால என்ன ஆச்சு தெரியுங்களா? 6ஆம் வசனத்துல, தங்கள் வலை கிழியத்தக்கதாக மிகுதியாக மீன்களை பிடித்தார்கள் என்று வாசி. அதே இது அவன் மீண்டும் ஒப்பு கொடுத்ததுக்கு பிற்பாடு யோவான் சுவிசேஷத்துல மீண்டும் அவன் போறான். மீண்டும் என்ன செய்யறான்? அவன் மீன் பிடிக்க போறான். அப்போ 21ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு,
பிள்ளைகளே புசி 21:5-6 வாசிக்கிறேன். இயேசு அவனுக்கு பிள்ளைகளே புசிகளும் ஏதாவது உண்டா? அவர் இல்லைன்றாங்க. அப்ப படகுக்கு வலது புறப்பாக வலையை போடுங்கள் என்றார். அப்படி அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதனால் அதை இழுக்க மாட்டாமல் இருந்தார்கள். அதே 11ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? சீமோன் பேர் படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிளியவில்லை. அன்பானவர்களே, இதை பார்த்தீங்க ஒரு நல்ல சத்தியம். முதல்ல ஆண்டவர் சொன்னோன்னே மீன் பிடிக்கிற ஆசை இல்லை. சரின்னா நான் என்ன செய்யறான், அவன் சரியா வார்த்தை கீழ்ப்படியில, அதனாலதான் வலை கிழிந்து போனது என்று வேதத்தில் வாசிக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதுபடிதான் செய்யும். மரியாதை தான் சொல்றாரு. மரியாதை அந்த காணா ஒரு கல்யாணத்துல அவர் என்ன சொல்றாரோ அதுபடி செய்யுங்க. அதேபடி வேலைக்காரங்க செஞ்சாங்க. அவர் என்ன சொன்னாரு, தண்ணியை ஊத்துங்க ஊத்துனாங்க, எடுத்து போய் கொடுங்க கொடுத்தாங்க. அது திராட்சரசமா. கேள்வி கேட்கல, ஏன் ஊத்தணும், தண்ணி ஊத்தணும், திராட்சரசம் கொண்டு யார் வேலைக்காரர்கள் கூட பாருங்க உடனே கீழ்ப்படுது. கர்த்தர் எதிர்பார்க்கிற கீழ்ப்படுது நமக்கு உண்டா? இந்த காலையில யோசிச்சு பாருங்க. கீழ்ப்படுகிறான். அதோட கூட பார்க்கலாம், அவன் ஏன் முந்தினவன் பெயர்படுத்துமா? நம்ம தமிழ்ல சொல்லுவோம், முந்திரி கொட்ட மாதிரி சும்மா பேசாதப்பாம்போ. ஏன்னா எதை கேட்டாலும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நிறைய வசனங்கள் வாசிக்கிறேன். நான் ஒரு சில வசனங்கள் மட்டும் நான் வாசிக்கிறேன். மத்தேயு 15:15 என்ன வாசிக்கிறோம்? ஓமையை கருத்து வெளிப்படுத்த ஆண்டவரேன்னு கேட்கிறான். எதுனாலும் இந்த 12 சீஷர்ல ஆண்டவர்கிட்ட அதிகமா கேள்வி கேட்கிறோம், அதிகமா உரையாடணும் வந்தான். அது 16 நீ ஆண்டவர் கேட்கிறார், என்ன யாருப்பா சீஷர் எல்லாத்துக்கும் கேட்கிறார், என்ன யார் என்று சொல்லுகிறார்கள் மக்கள். அப்ப மக்கள் அப்படி சொல்லாங்க இப்படி சொல்லாங்க. அப்ப ஆண்டவருக்கு நீங்க என்ன யார சொல்றீங்கன்னு கேட்கும்போது பேதுரு தான் தைரியமா சொல்றாரு, நீ தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் தேவனாய் கர்த்ததாப்பா உனக்கு வெளிப்படுத்தினார் சொல்லி பாராட்டுறார். அதனால பாக்கியவான் என்கிறார். அதுக்கப்புறம் 17ஆம் வசனம் 18 இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன். 19ஆம் வசனம் பரலோகத்தின் திறவுகோல் உனக்கு கொடுப்பேன், நீ எதுபோகத்தில் எவை கட்டுகிறார்களோ அது கட்டுவேன், எதை கட்டவிழ்ப்பு என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அதுக்கு 2 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா ஆண்டவர் தான் பாடுபடத்தை குறித்து பேசுகிறார். ஆனா இவர்கள்லாம் ஏதோ ஒரு நல்ல அற்புதம் செய்யறாரு, நல்ல ஒரு ராஜா வர போறாரு, அப்படி பண்பற்ற ஆசையோடு வந்தவங்க இதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மனசு இல்லை. அப்ப கூட மற்றவங்க சும்மா இருக்கிறாங்க. பேதுரு மட்டும் என்ன தெரியுமா சொல்றான்? 16:22 ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது என்று சொல்ற. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனை கடிந்து கொள்கிறார். கடிந்து கொள்ள சாத்தானே அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் எதற்காக அழைக்கப்பட்டாரோ அந்த அழைப்புக்கு அவன் கீழ்ப்படிதான். கீழ்ப்படி இருந்தாலும் அவன் அவனுடைய வாழ்க்கையில விழுந்து போறதுக்கு காரணம் இது முன்னோடியா தான் கொடுத்தேன். ஆனா இவனுக்கு விழுந்து போறதுக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்துல பார்த்தோம்னா ஒரு 7 காரியங்களை நான் முன்பாக வைக்க விரும்புகிறேன். முதலாவது பாருங்க, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல வாசிக்கிறேன். இயேசு அவர்கள் நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரடைவீர்கள். எல்லாத்தையும் தான் சொல்றாரு. ஆனாலும் பேதுரு என்ன சொல்றான்? 33ஆம் வசனம், பேதுரு உமது நிமித்தம் எல்லாரும் இடரடைந்தாலும் நான் ஒரு காலம் இடர மாட்டேன். அப்ப இயேசு அப்படியே நோக்கி சொல்றாரு, இந்த ராத்திரியிலே, இன்னைக்கு ராத்திரி நீ இன்னும் ஒரு காலம் இட மாட்டேன்னு சொல்றீங்களே, சேவல் கூருக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அதற்கும் பேசுறது என்ன சொன்னது என்னமா, நான் உன்னுடைய மடிக்க வேண்டியதா இருந்தாலும் மறுதளிக்க மாட்டேன் என்றான். எல்லாரும் சீசம். இது எதை குறித்து கேட்டீங்கன்னா, தன்மேல ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ், பெருமை. நான் யார் தெரியுமா, இருக்கிறதே நான் தான் பலசாலி, நான் தான் எல்லாத்துக்கும் முந்தைய, எல்லாத்தையும் நான் இது பண்ணுவேன். என்னதான் நீங்க தலைவர் திறவுகளை கொடுக்குறேன்றீங்க, நீங்க கட்டணும்னே கட்ட ஹெல்ப் பண்றீங்க. அதனால அவனுக்கு என்னாச்சு, ஒரு பெருமை வந்துருச்சு. அவனை அறியாம ஒரு பெருமை. ஆண்டவரா எப்படி யார் என்ன செய்ய நான் பார்த்துக்கிறேன் ஒண்ணும் பார்க்க. இதெல்லாம் அதாவது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவோட கூட இருந்தவன், பயிற்றுவிக்கப்பட்டவன், அவர் சொன்னது ஒண்ணு கூட திரளாம தான் நடந்திருக்குது. அப்போ இவன் முதல்ல திறனாலும் சரி ரைட் தவறி பேசிக்கிட்டான் முதல்ல. ஆனா 2வது சொல்லும் போதாவது கொஞ்சம் யோசிச்சிருக்கு, என்னடா இப்படி சொல்றாரு, இன்னைக்கே ராத்திரி சொல்றாரு, 3 தடவை சொல்றாரு, கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். ஆனா அந்த பெருமை என்ன செய்ய கூடாது,
அவனை அந்த யோசிக்கவே விடாது. நீதிமொழியின் புஸ்தகத்துல 16:18 வாசிக்கிறது தெரியுமா? விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. ஒருத்தன் விழுந்து போற காரணமே மனமேட்டிமை தான், பெருமை. இன்றைக்கு நம்ம கிறிஸ்தவ உலகத்துல நான் பார்க்கிற அநேக காரியங்கள் என்ன தெரியுங்கன்னா, ஒரு ஸ்பிரிச்சுவல் பிரைட், ஆவிக்குரிய பெருமை இந்த நாட்களில் காணப்படுகிறது. எனக்கு அன்பானவர்களே, என்ன போல ஒரு பிரசங்கம் பண்ண முடியாது, என்ன போல பாடல் பாட முடியாது, எனக்கு அத்தனை தாளம் கொடுத்துருக்காரு, அப்படின்னா ஜெபிச்சா அப்படியே பரலோக இறங்குற மாதிரி இருக்கும்னு சொல்லி இப்படியெல்லாம் பெருமைப்படுறத பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த பெருமை இருந்தா இந்த காலையில் ஆண்டவர் சொல்றாரு, நீ பெருமையை எடுத்து போடு. பெருமைக்கு எதிர்த்து நிற்கிறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. பெருமை உள்ளவருக்கோ எதிர்த்து நிற்கிறேன், தாழ்மையுள்ளோ பலன் தருவேன், நல்ல கிருபை தருவேன்னு சொல்லிட்டேன். எனக்கு அன்பான காலையில் பேதுரு விழுந்து போனதுக்கு முதல் காரணம் பெருமனம். பாருங்க, சாத்தான் உடனே டக்குன்னு ஒரு சூழ்நிலை எடுத்து மறுதவிக்கல, படிப்படியா எப்படி கொண்டு போறான்னு பாருங்க. முதல் ஸ்டெப் அவன் பேதுருவை அவன் என்ன பெருமைப்பட வைக்கிறான். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நேமுகாத் நேச்சார் பாமன் எத்தனைக்கும் தானியல் எச்சரிச்சார், அவனுக்கும் எச்சரிச்சார், நீ இந்த மாதிரி பண்ண போற தெரிஞ்சிக்கோ, உன்னை பண்ணிக்கன்னு சொல்ல கேட்கல. நான் கட்டின பாபிலோன் அல்லவா என்று பெருமைப்பட்ட நேரத்துல தானியல் சொன்ன போலயே கழுதையை போல புழுத்தி நான் பெருமை நமக்கு வேண்டவே வேண்டாம். தாழ்மைப்படுவோம். கர்த்தரே சிலுவை மறியந்தம், he emptied himself, தன்னைத்தானே தாழ்த்தி ஒப்பு கொடுத்தாரு. பார்த்தீங்களா? அதுதான் நாம் பின்பற்ற வேண்டிய வழி. இரண்டாவது ரொம்ப முக்கியமான, இதைத்தான் நான் கொஞ்சம் பிரீஃபா பேச போறேன். அது 38-41 நான் வாசிக்கிறேன். அதே மத்திய 26, என் ஆத்மா மரணத்துக்கு ஏதாவது துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி இருந்து என்னோட விழித்திருங்கள். அவர் விழித்திருங்கள் என்று சொன்ன நோக்கமே பதத்துல ஜெபிங்க, எனக்காக ஜெபிங்க. இதுக்காகத்தான் அவர் தனியா 3 பேரை கூட்டு போறாரு. அங்க என்ன சொல்றாரு, முகங்கு பிரதாவே சொல்றாரு, ஜெபம் பண்றாரு. சீசேலத்துல பார்க்கும்போது 40 அவர்கள் நித்திரை பண்கிறது கண்டு ஆண்டவர் பேதுரு பார்த்தப்பா, பேதுருவே ஒரு நேரமா விழுத்திருக்க கூடாதா, நீங்க சோதனைக்கு விட்டாபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சம் பலம் உள்ளது. இவ்வளவு சொல்லிட்டு மறுபடியும் 2ஆம் தினம் போறாரு, ஜெபம் பண்ணிட்டு வராரு. 43 திரும்ப நித்திரை பண்றாங்க. கண்கள் நித்திரமைப்பான விதத்துல வாசிக்கிறோம். பேசாம போயிட்டார், நீ இந்த இவனுக்கு திருத்த முடியாதுன்னு போயிட்டு 3ஆவது ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டாரு. எனக்கு அன்னம்பானவர்களே, இந்த ஜெபம் இன்னைக்கு அருமையாய் நல்ல ஒரு பாயிண்ட். கர்த்தர் ஏவி அவர் சொல்ல பிபி சிஸ்டரும் கர்த்தர் ஏவி பேசினார். இந்த தலி ஜெபத்தை கொடுத்தா நானும் ரொம்ப கர்த்தனுக்கு வெளிப்படுத்தா ரொம்ப அருமையா பண்ணேன். ஆபிரகாம் ஏன் ஈசாக்க பலியிட சொன்னாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவரோடு அதிக நேரம் செலவிட்டவன், ஒன்றித்திருந்தவன். ஆனா ஈசாக்கு பிறந்த உடனே அவன் ஆண்டவர்கிட்ட செலவு பண்ற நேரத்தை குறைச்சிட்டான், ஈசாக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தான். அதுக்காக தான் அந்த 22ஆம் வசனத்துல ஆண்டவரை அந்த அவன் ஆபிரகாமுக்கு சொல்ற வார்த்தையை பாருங்க, என்ன அழகா சொல்றாரு பாருங்க. அது 22, உன் புத்திரன், உன் ஏகசுதன், உன் நேசகுமாரன். பாத்தீங்களா? உன் மகன் ஈசாக்குன்னு சொன்னப்ப நான் கொடுத்த பிள்ளைப்பான்னு சொன்னாக்கலாம். ஆனா இவன் எவ்வளவு அவன் மேல் அன்பு வெளிப்பட, உன் புத்திரன் தான். ஆனா உன் ஏகசுதன், நீ அதிகமா என்னை விட அதிகமா நேசிக்கிறியே, அந்த நேசத்தை தான், அந்த அன்பைத்தான், என்னை விட உன் அன்பு இன்னொரு பக்கம் போது அந்த அன்பை பலிபடத்துல இந்த ஆண்டவர் சொல்ற. எனக்கு அன்பானவர்களே, நம்ம இன்னைக்கு உண்மையில சொல்றேங்க, நான் என் அனுபவத்துல சொல்றேன். நான் எல்லாம் ஜெபி கற்றுக்கொண்டது எங்க அப்பாவை பார்த்து தான். எங்க அப்பா காலையில 2:30 மணிக்கு எந்திரிப்பாரு, பல்லெல்லாம் வெட்டி 2:45 முழங்கால் போட்டாருன்னா 5:30 மணி வரைக்கும் 5:25 முடிச்சாரு. ஏன்னா 5:30 மணிக்கு டான் ப்ரீச்சிங் பண்ணுவார், 5:30 to 6. அப்போ 2 hours 40 minutes. அப்போ எல்லாத்தையும் சொல்லுவார், என்ன சொல்லுவாரு, ஆண்டவர் நான் நினைச்சிருக்கிறோம் தசம காணிக்க மட்டும்தான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, கொடுக்க நேரத்திலையும் தசம பானுக்கு எதிர்பார்க்கிறான்னு சொல்லி எங்க அப்பா ப்ரீச் பண்ணுவார். அதைப்படியே வாழ்ந்து காட்டினேன். அந்த இன்றைக்கும் நான் அதை கடைபிடிக்கிறேன். என் கண்பானவங்களை பெருமைக்கு சொல்லலை, ஆனா உண்மையை சொல்றேன். இந்த தனி ஜெபத்தை விட்டுட்டீங்கன்னு வைங்களேன், நமக்கு ஆசீர்வாதமே இருக்காது. சாத்தா செய்யற வேலை பாருங்க. பேதுரு ஆண்டவரோட கூட போல செய்தவன், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அவன் மேலதான் சபையை கட்டுவேன்னாரு.
அவனைத்தான் அதிகாரம் கொடுத்திருக்காரு, பரலோகத்தின் திறவுகளே கொடுத்திருக்கிறாரு. நீ கட்டா கட்டுவேன், கட்டாட்டி கட்டுற அவ்வளவு அதிகாரம் கொடுத்தவரையே சாத்தான் அவனைத்தான் கை கண்மானவர்களே. சாத்தான் எல்லாத்தையும் செய்ய விட்டுருவான், ஆனா ஜெபிக்க மட்டும் விடவே மாட்டான். இதை மேற்கொள்ளணும்னா ஒன்னு சொல்றேன், நீ தனிஜபம் பண்றீங்களா, அரை மணி நேரம் பண்ணாதீங்க, 1 மணி நேரம் பண்ணுங்க. முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. தயவுசெய்து சொல்றேன், நீங்க முழங்கால் போடாம கட்டில சாஞ்சிக்கிட்டு சேர்ல சாஞ்சிக்கிட்டு இல்லாட்டி அப்படி 4 காலில் பண்ணீங்கன்னா சாத்தா அவங்க மேல தூக்கத்தை வச்சிடும். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நான் எப்பொழுதுமே என்னுடைய பிரசங்கத்துல ஜெபத்தை குறித்து பேசலன்னா எனக்கு தூக்கம் வராது. ஜெபம் வசனம் இதை தவிர கிறிஸ்துவோட வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லான வேற எதுவுமே கிடையாதுங்க. ஜெபம் வேத வார்த்தை இது ரெண்டுல நம்ம நிலைச்சிருந்தோம்னா ஒரு சக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கை வாழணும். இன்னைக்கு விழுந்து போறதுக்கு காரணமே ஜெபம் தான். எனக்கு அன்பானவர்களே, ஜெபம் இல்லாதான் பேரு விழுந்தான். ஆனா நம்ம எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணணும்னு யோசிச்சு பாருங்க. நல்லா தெரிஞ்சுங்க, இங்க பொழுது விடிஞ்சிருச்சுன்னா இந்த உலக கவலைகள் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். பால்காரன் வந்துடுமா, பேப்பர் வந்துடுமா, வீட்டுல ஒண்ணு வைஃப் ஏதாவது சொல்லுவாங்க, ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, பிள்ளைங்க எந்திரிச்சிடும். சின்ன பிள்ளைங்க இருந்தா கேட்கவே வேணாம். ஆனா எந்த தடையும் இல்லாம செய்யணும்னா அதிகாலையில விடியறதுக்கு முன்னாடி முடிச்சிடணும். விடியக்கிறத முடிச்சிடணும். அதுதான் ஜெபம். அப்பதான் அது நல்ல என்ன செய்யலாம், ஆண்டவரோடு ஒருமித்து ஜெபம் பண்ண முடியும். அதுதான் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஜெபம் பண்ண முடியும். இல்லைன்னா அந்த டிஸ்டர்பன்ஸ் எனக்கு அன்பானவர்களே, தனி ஜெபம் ரொம்ப முக்கியம். தனி ஜெபத்துக்கு முக்கியம் கொடுங்க. ஆனா இந்த தனி ஜெபத்துக்கு கெடுக்கிறதுக்கு என்ன தெரியுமா, இந்த காலையில எழுந்திரிச்சோன்னு கர்த்தரை தேடாம, நான் வேதனையோடு சொல்றேன், எத்தனையோ ஊழியக்காரங்க நான் பார்த்துட்டேன், எத்தனையோ மிஷினரிகளோட நான் தங்கி இருக்கிறேன். நான் காலையில் எழுந்தோன்னு செல்போனை தான் பாக்குறாங்க. நீங்க எத்தனை பேர் பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. வேண்டாங்க, தடை. ஆண்டவர் சொன்ன மாதிரி பழிபடத்துல வச்சிருங்க. நான் இன்னைக்கு சொல்றேங்க, 9 மணிக்கு எல்லாம் முடிஞ்சு 10 மணிக்கு தான் என்ன வாட்ஸ்அப் திறப்பேன். சில பேர் கேட்பாங்க, நான் 7 மணிக்கு மெசேஜ் போட்டேன் பார்க்கலையா? நோ, எனக்கு டைம் 10 மணி தான். நம்ம அப்படிப்பட்ட நம்ம கையை போட்டு நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். We should keep it under our control. Don't allow your cell phone to take your control. Don't anybody else to allow to take your prayer time. அதுக்கு இதுக்கு இடம் கொடுத்தாங்க. அதே மாதிரி நைட்ல குடும்ப ஜெபம் நடக்குதா வீட்டுல? இந்த குடும்ப ஜெபம் கெடுத்தது சீரியல்ஸ் தான். சீரியல்ஸ், சினிமா. முந்தையெல்லாம் சினிமா போக பாக்குறது தப்புன்னு சொல்லுவாங்க. எல்லாம் தியேட்டர் போனா தெரிஞ்சு போக மாட்டாங்க. இப்ப வீட்டிலேயே சினிமா போடுவாங்க. எத்தனை பேர் உனக்கு கூட சினிமா பாக்குறது? எத்தனை பேர் டிவி சீரியல் பாக்குற ஒன்றும் தப்பு இல்லை பிரதர்பாங்க. சீரியல்ல அசிங்கம் இல்லையா? அதுல எவ்வளவு கெடுதல் இல்லையா? என் கண்பானவர்களே, டோன்ட் அலோவ் எனி ஹிண்ட்ரன்சஸ் பர்சனல். அது டிவியா இருக்கலாம், சீரியலா இருக்கலாம், செல்போனா இருக்கலாம், இல்லாட்டா வீணான சிந்தனை, வீணான பேச்சு, சும்மா உட்காந்து அரட்டை பொழுது விடிஞ்சு போல பேசிட்டே இருப்பாங்க சிலர். அர்த்தமே இருக்காது. வீண் பேச்சுகள் வேண்டாங்க. ஆண்டவர் வருகையின் காலம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்போ வரப்பாருன்னு தெரியாது. திருடன் வர மாதிரி வருவேன்னாரு. இன்னைக்கு காலங்கள் எல்லாம் பாருங்க, ஒரு பக்கம் எரிமலை வெடிச்சு செல்வது, ஒரு பக்கம் பூமி அதிர்வு, ஒரு பக்கம் நிலச்சரிவு, ஒரு பக்கம் கொள்ளை நோய், தேசத்துக்கு விதமா தேசம், ஜனத்துக்கு விதமா ஜனம், ராஜ்யம் எலும்பி நிற்குது. இதெல்லாம் வரைக்கான இவ்வளவு தெரிஞ்சும் கூட இன்னும் நாம் நிர்விசாரமா இருப்போம்ன்றா நம்மை தவிர பரிதவிக்கூடவர் யாரும் இருக்க முடியாது. காலை வேளை ஆவியானவர் சொல்றேன், ஜெபத்தை விட்டாதீங்க, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. நீங்க முழங்கால் போட்டு ஜெபம்னா கஷ்டம், வலிக்கும் தான், காசும் தான். கடந்த அக்டோபர் 2019 அக்டோபர் 15ஆம் தேதி டெல்லியில ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த ஒரு 5 நாள் பெட்ல இருந்தேன். அந்த 5 நாள் தான் என்னால முழங்கால், ஏன்னா 2 முழங்கால் அடி, முழங்கால் போடவில்லை. 6ஆவது நாள் காயத்தோடய நான் முழங்கால் போட்டேன். சீக்கிரம் ஆறிப்போச்சு. காயம் இருக்கலாம், முடியாம இருக்கலாம், பலவீனத்தை பலம் தருவார். தைரியமா நீங்க முழங்கால் போட்டு பாருங்க, சத்துரு ஓடி போயிடுவான். முழங்கால தான் நம்ம ஜெயிக்க முடியும். எனவே காலை ஜெபத்தை தயவு செய்து மறந்துடாதீங்க. வேற எதுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. கர்த்தர் உங்களை, நீங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நீ ஜெபம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா யூ கேன் ஃபீல் தி பிரசன்ஸ் ஆஃப் தி லார்ட். இன்றைக்கு சொல்றேன், நான் எழுந்திருக்க அலாரம் வச்சு எழுந்திருக்க மாட்டேன். கரெக்டா எழுப்புவேன். 5 நிமிஷம் தான் முன்ன பின்ன இருக்கும். அந்த கரெக்டா ஒவ்வொரு நாளும் எழுப்புகிறார்.
பலவீனமா படுத்தாங்க, எத்தனை மணிக்கு நைட் படுத்தாலும் சரி, எத்தனை டிராவல்ல போனாலும் ஜெபம் பண்ணுவேன். என்னோட போற சகோதரியை பார்ப்பாங்க, கரெக்டா அந்த டைம்ல எழுந்திரிச்சு பலவர்கிட்ட வந்து ஜெபம் பண்ணுவேன். கண்மானவர்களே, யூ கீப் இட் அ டைம் ஷெட்யூல். எல்லாத்துக்கும் நேரம், சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்கு, புஸ்தகம் படிக்கிறதுக்கு, கதை பேசுறதுக்கு, செல்போன் வாட்ஸ்அப் பார்க்கறது, எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. ஜெபிக்க மட்டும் நேரம் இல்லைன்னு சொல்லாதீங்க தயவுசெய்து. ஜெபந்தான் உங்களுடைய ஆசிரியர். ரெண்டாவது குடும்ப ஜெபம். நல்லா தனி ஜெபம் மட்டும் போட, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. அந்த காலத்துல சொல்லுவாங்க, குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடா. ஏன்னா கூரை இல்லைன்னாக்கா நம்ம என்ன மழை வந்தா வீடு தாங்குவோமா? அது போலதான் உங்களுக்கு கூரையாய் மதிலாய் அமைகிறது குடும்ப ஜெபம் தான். குடும்ப ஜெபத்தை மறந்துடாங்க. குடும்ப ஜெபம் பண்ணீங்கன்னா தான் உண்மையிலே கணவன் மனைவினா பிரச்சனை, பிள்ளைகள் தான் பிரச்சனை வராம இருக்காது. ஆனால் if you have a habit of praying together the night, அப்போ ஒருவருக்கு ஒரு நீங்க ஒன்று ஐக்கியம் ஆயிக்கலாம். மூஞ்சி தூக்கி இருக்காம சந்தோஷமா என்ன மன்னிச்சிடுப்பா, என்ன மன்னிச்சிடுமா சொல்லலாம், தப்பு கிடையாது. அப்புறம் அது அது ஐக்கியப்படுற நேரம். அந்த ஆண்டவர் சூரியன் அஸ்தமனமும் கோபம் தனிக்கிறது என்று சொல்கிறார். அப்போ படுக்கும்போது சமாதானப்படுங்க, அதான் ஆசீர்வாதம். குடும்ப ஜெபம் அதுக்கு தான் முக்கியம். ரெண்டாவது குழு ஜெபம். குழு ஜெபம் நான் உங்களுக்கு ஒரு நல்ல இன்சிடென்ட் சொல்ல கேளுங்க. திண்டுக்கல்ல நான் எல்ஐசி பண்ணி கேட்கும் போது இந்த சிஜிஎம் தொடர்பு ஒரு கமிட்டி மெம்பராக தான் இருந்தேன். அப்போ அங்கே ஒரு ப்ரேயர் ஷிப் வச்சிருந்தோம். 10 குடும்பங்கள் சேர்ந்து ஜெபிப்போம். ஒவ்வொரு சனிக்கிழமை ஒவ்வொரு வீட்டில் வைப்போம், தொடர்ந்து வைப்போம். சனிக்கிழமை அந்த 10 குடும்பங்கள் சேருவோம், ஒரு வீட்டில் கூடி ஜெபம் பண்ணுவோம். 6 மணிக்கு உட்கார்ந்தோம்னா 9 மணி ஆயிரும். நிறைய காரியங்கள் ஜெபம் பண்ணுவோம். அப்போ பிள்ளைங்க கொண்டு எல்லாருமே சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். இன்னைக்கு நான் சாட்சியா சொல்றேங்க, இந்த 10 குடும்பங்கள்ல ஒரு குடும்பத்துல கூட பிள்ளைகள் தவறி போகலைங்க. எல்லாம் ஆசீர்வாதமான வேலை இருக்காங்க, உயர்ந்த பதவியில் இருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஜெபக்குழு போகும்போது குடும்பமா போங்க, பிள்ளைகளும் இருக்கட்டும், பிள்ளைகளுக்கு போனவர் கொடுக்கட்டும், ஊழிய கூட்டு போங்க. அப்பதான் அவங்களுக்கு பாரம் ஏற்படும். குடும்ப ஜெபத்தை குழு ஜெபத்தை விட்டாங்க. இன்னைக்கு அருமையான சகோதரன் வில்லியம்ஸ் பிரதர் சொன்னார், ஒரு 5 நிமிஷம் சேர்ந்துப்பாங்க. நம்ம நீங்க எல்லாம் சேர்ந்துதான் நைட்டு 8 to 8 பிரேயர் போட்டுருக்கீங்க. ஆனா நானும் என்னால எனக்கு எவ்வளோ பொறுப்புகள் இருந்தா கூட நானும் எப்படியாவது கலந்துக்கணும்னு தான் விரும்புறேன். சில டைம்ல கலந்துக்க முடியல என்னால, ஆனா ரொம்ப பாரப்படுவேன், தலையாய் பூச்சேன்னு. ஆனா கண்டிப்பா சொல்றேன், 250 பேர் இருக்கிறீங்க, ஒரு நாள் கூட 2 டிஜிட் வரலைங்க. ஒரு நாள் கூட 2 டிஜிட் சேரல. அது வியாழக்கிழமை சகோதரிகள் சேர்றதுனால 10க்கு மேல வருது, இல்லைன்னா 4, 5, ரொம்ப போனா 7 வருது. ஒரு அரை மணி நேரம் நம்மளால ஜெபிக்க முடியாதா? நம்ம குடும்பங்களுக்காக, நம்ம லேஸ் குடும்பங்களுக்காக. ஒண்ணு சொல்ற கேளுங்க, நீங்க 1000 to 3000 பேர் உள்ள சபைக்கு போகலாம், 30 பேர் உள்ள சபைக்கு போகலாம். அந்த போதவர் கூட உங்களுக்கு ஜெபம் பண்ண மாட்டாரு, அந்த சபை மக்களும் ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த ஜெபக்குழு எல்லாம் அடிச்சு சொல்றேன், நிச்சயமா 250 என்னோட டைரியில 56 பேர் தான் நான் எழுதியிருக்கேன். எனக்கு வர வர நான் பேரை நோட் பண்ணியிருக்கேன். இந்த 56 பேரையும் சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன் இன்னைக்கும், டெய்லி. போய் சொல்ல மாட்டேன், தெரிஞ்சுங்க. ஆனா இந்த 250 பேர் 250 பேரும் ஜெபம் பண்ணுவேன் நான். அதுவும் உங்க குடும்பங்கள்ல எந்த பிரச்சனை போராட்டம்னு தைரியமா சொன்னீங்கன்னா யார்ட்டையும் பரப்ப மாட்டேன். நானே அந்த பாரத்தை என்னுடைய பாரமா ஏற்றுக்கொண்டு ஜெபம் பண்ணுவேன். இந்த குழு ஜெபம் நல்லா நாங்க 10 குடும்பம் அப்படிதான் வளர்ந்தோம். ஏன்னா அன்னைக்கு ஷேர் பண்ணுவாங்க, இன்னைக்கு இந்த பிரச்சனை இருக்கு ஜெபம் பண்ணுங்க. அந்த வாரம் பூரா ஜெபம் பண்ணுவாங்க. அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா சாட்சி சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணீங்க, எல்லாரும் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. குழு ஜெபம் தயவுசெய்து மெத்தனமா இருந்துடாதீங்க. அந்த அரை மணி இல்லாத டைம் உங்களுக்கு இந்த ஒத்து வரலையா, தள்ளி போடுங்க, இல்லை முன்னாடி போடுங்க. ஆனா ஒரு 25 பேராவது கலந்துங்க. ஜெபிக்கிற 4 பேரா இருக்கலாம், ஆனா ஒன்னசோட ஜெபம் பண்ணுனா கர்த்தர் பெரியங்களை செய்வார். இந்த கண்பானவர்களே, குடும்ப ஜெபத்தை விட்டுறாதீங்க, குழு ஜெபத்தை விட்டுறாதீங்க. சபையெல்லாம் இன்னைக்கு ஜெபிக்காதனாலதான் மூடி கிடக்கு. ஏன் நம்ம யோசிப்போம், எதுக்கு சபையை மூடிக்குது? ஏன் தெரியுங்களா? சபையில எங்கேயாவது நம்ம ஜெபத்தை முக்கியத்துவம் கொடுத்தோமா? ஒரு பரமண்டல ஜெபம், சோத்திர ஜெபம், முடிவு ஜெபம், முடிஞ்சு போச்சு. ஆரம்ப ஜெபம் சபை மக்களுக்காக ஜெபம் பண்றோமா? ஊழியங்களுக்காக ஜெபம் பண்றோமா? போதவர்களுக்காக ஜெபம் பண்றோமா? இந்த போதவர் பேசவே தெரியல, பிரசங்கம் பண்ணுறோம். அந்த போதவருக்கு ஜெபம் பண்ணிட்டு நீங்க போனீங்கன்னா சொல்ல மாட்டீங்க. குறை நம்ம மேல வச்சிருக்கோம், நம்ம தான் சபை. ஆனால் சபையில யாரும் ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஆனா அந்த குழுவுல நீங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க, உங்களுக்கு தெரியுதோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அதுதான் நம்முடைய பலம். 4 மாடு அந்த சின்ன பிள்ளைங்க கத்துக்கிற 4 மாடு சேர்ந்து போனா சிங்கத்தை எடுத்துடலாம். அதே நாளும் தனித்தனியா போனா சிங்கம் வந்து அடிச்சுட்டு போயிடுது. ஏன் பிசாசு. குழு ஜெபம் நம்மளை காணும், தயவு செய்து மறந்துடாதீங்க. நான் இதுதான் 2வது 3வது காரியம்.
மத்தேயு 26:51 வாசிக்கிறேன். இயேசுவோடு இருந்தவள் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை ஊர்வி பிரதான ஆசிரியர் வலதுகார வெட்டினான், காதரை வெட்டினான் வாசிக்கிறேன். இது அன்பானவர்களே, இது இவனை பேர் போடல. ஆனா யோவான் சுவிசேஷத்துல 18:10 என்ன வாசிக்கிறோம்? சீமோன் பேதுரு தன்னிடத்திலிருந்த பட்டயத்தை உருவி காதை வெட்டலாம். பாருங்க, கத்தி வச்சிருக்கிறவங்க கத்தி யாரு எங்க வெட்டுவாங்க? ஒண்ணு தலை வச்சுவாங்க, இல்ல வயிற்ற குத்துவாங்க. ஆனா இவன் என்ன பண்றான்? காது வெட்ட. ஏன் தெரியுமா? ஒரு மீனவன், மீனுக்கு பிடிச்சே பழக்கம். மீன்ல முதல்ல எதை வெட்டுவாங்க? செதில் தான் வெட்டுவாங்க. சோ இவனுக்கு காது என்ன தெரியுது? செதிலா தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அதை போட்டான். இந்த தொட்டில் பழக்கம் சுடுகாடு உண்டும் சொல்லுவாங்க இல்லையா? அதான் பழக்க தோஷம். ஆனா சொந்த மாமிச பலத்தை நம்பிட்டாங்க, அதனாலதான் தூங்கிட்டான். மாமிச பலம் ஆவிக்குரிய பட்டையை எடுக்கணும். அதை விட்டு சொந்த மாமிச பலத்தை நம்பினால அது இன்னும் பிரயோஜனம் இல்லை. ஆண்டவருக்கு நமக்கு பிரச்சனைகள் போராட்டம் வரும்போது மனிதரை நம்பாதீங்க, நம்ம பலத்தை நம்பாதீங்க, நமக்கு ஞானம் இருக்குன்னு நம்பாதீங்க, நான் நல்லா நம்மளே ஜெபம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. கர்த்தர் மேல பார்த்து வச்சுங்க, கர்த்தர்கிட்ட போங்க, கர்த்தர் நம்பி செய்யுங்க. கர்த்தர் தான் உங்கள் பலன் தருவார். கர்த்தர் தான். நீங்க மகிழ்ச்சியா இருந்தாவே உங்களுக்கு பலன். அதை குறித்து சொன்னா அது ஒரு தனி பிரசங்கம். பலம்னா வார்த்தைகள் தான். ஒண்ணு பதினெட்டுனா கெட்டுப்போர்களுக்கு சுவிசேஷம் பைத்தியமா இருக்கு, ரட்சிக்கப்பட்ட நமக்கு தேவ பலனா இருக்கிறது. நல்லா யோசிச்சுங்க. அந்த பலன் தான் நமக்கு வேணும், மாம்ச பலன் வேண்டாம். பேதுரு நம்ம செய்ய வேண்டாம். 4வது காரியம் மத்தேயு 26:58 வாசிக்கிறோம். பேதுரு தூரத்திலே பின் சென்றான். பார்த்தீங்களா? கூடவே இருந்தவன். எங்க போனாலும் ஆண்டவர் 12 பேரை கூட்டு போனா கூட கடைசியில் இருப்பாரு பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேர் தான் கூட்டு போவார். அப்படி கூடவே இருந்தவன், கூடவே இருந்தேன். இன்னைக்கு தூரத்துல போயிட்டாங்க. என்ன அநியாயம் பாருங்க. தாவீது சொல்றான், கர்த்தரின் பக்கத்துல வலது பசங்க நான் அசைக்கப்படுவேன்னு சொல்றான். இவன் தூரம் போனாதான் அசைக்கப்பட்டுட்டாங்க. கர்த்தரை விட்டு ஓடி போனான், தூரம் போனான். அவ்வளவுதான். அதான் இதான் விடுதலுக்கு காரணம். ஜெபம் மட்டும் இல்ல, பெருமை, ஜெபம், மாம்ச பலத்தை நம்பது. 4வது காரியம் என்ன வாசிக்கிறோம்? அவன் தூரமாய் போய்விட்டான். அதை விட கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, அதே வசனத்துல வாசிக்கிறோம் 58 உள்ளே முடிய சேவகரோட உட்கார்ந்தான். இந்த சேவகரோட இருக்குங்க உட்காரணும். இந்த சேவகர் யாரு? ஆண்டவரை பரியாசம் பண்ணின கூட்டம். ஆண்டவர் தாடியை பிடிச்சி இழுத்தி, கண்ணை கட்டி, தலையில குட்டி. சங்கீதம் 1:1 என்ன வாசிக்கிறோம்? துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகள் வழியெல்லாம் பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமலும். நம்ம தலைவர் எங்க உட்கார்ந்துருக்கிறாரு? பரியாசக்காரர் கூட்டத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. புரியுதா? சாத்தான் எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போயிட்டான் பார்த்தீங்களா? முதல்ல பெருமைப்பட வச்சான், ஜபத்தை தடை பண்ணிட்டான், மாம்சபுரத்தை நம்ப வச்சான், ஆண்டவர் விட்டு பிடிச்சி தூரம் கொண்டு போயிட்டான். இப்ப சேரக்கூடாத இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறான். அதனாலதான் அவன் செய்ய வேண்டிய என்ன ஆச்சு? அவனுக்கு ஆண்டவரை கேட்கும்போது என்ன சொன்னான்? மற்ற 69-72 மாசம் பார்த்தோம்னா 2 முறை மறுதிக்கிறான். ஏன் தெரியுமா? பயந்தான். இன்றைய தலைமுறை கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை மறுதல் கொண்டிருக்கிறார்கள். வெட்கத்தோட வேதனையோடு சொல்ற சுய லாபத்துக்காக, பிள்ளையின் மேற்படிப்புக்காக தங்கள் ஐடென்டிட்டியை மறைத்து கர்த்தரை மறுதல் கொண்டிருக்கிறார்கள். இது எத்தனை பேர் நம்ம உணர்றோம்னு தெரியல. அப்படி செஞ்சா தயவு செய்து இன்றைக்கு அதை விட்டுருங்க. 7வது காரியம், அந்த மனுஷனை அறிய மறுதலுக்கு அப்புறம் என்ன 3 கட்டண சத்தியம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கண்பானவர்களே, முடிஞ்சு போச்சு. விடுதலுக்கு 7 படிகள் சொன்னேன். பெருமை, ஜெபம், மாம்ச பலம், தவறானத்தை உட்கார்ந்தது, தூரம் போனது, தவறானது உட்கார்ந்தது, மறுதளிச்சது, இப்ப சத்தியம் பண்ணிட்டான். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, ஆண்டவர் அந்த 75 பாருங்க. இவன் எழுவருக்கு விழுந்தவன் எழுச்சிக்கு முதல் அடிப்படை சத்தியமே என்னன்னு கேட்டீங்கன்னா 75 வாக்கியம் பாருங்க. பேதுரு சேவல் கூறுக்குன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று தன் சொன்ன வசனத்தை நினைத்து, எதை நினைச்சான்? ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நினைச்சு வெளியே போய் மணங்க சொன்னான். யூதாஸ் காட்டி கொடுத்தான், மனஸ்தாபப்பட்டான்.
ஆனா அவன் மனங்கசந்து அழுது மறந்துரும்பல, அவன் நாண்டு கொண்டு செத்தான். ஆனால் இவனோ வசனம் ஓசியா தீர்க்கதரிசில அருமையான ஒரு வசனம் இருக்கு பாருங்க. ஓசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் நான் வாசிக்கிறேன். ஓசியா 14:1-2 வாசிக்கிறேன். இஸ்ரவேலே, உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ அக்கிரமத்தில் விழுந்தாய், வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீங்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தலும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதவிகள் காலையில் செலுத்துவோம். அன்பானவர்களே, வார்த்தைகள் வார்த்தைகள். நான் ஒரே ஒரு சின்ன சாட்சி மட்டும் சொல்றேன், பெருமைக்காக சொல்லல. என்னுடைய பேத்தி இங்க டெல்லியில மிஷினரி மக, ஐஎம்ல மிஷினரி பைபிள் டிரான்ஸ்லேட்டர் மக ஒருத்தி தான். அவ எம்ஏ ஃபர்ஸ்ட் கிளாஸ், பிஏ எக்கனாமிக்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணலாம். என்னென்னமோ என்ட்ரன்ஸ் எல்லாம் எழுதுனா ஒன்றும் வரல. கடைசியில் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சாங்க. ஆனா நான் மட்டும் என் பேத்தியை கூப்பிட்டு சொல்றேன், இதை பாரு, வார்த்தை கொண்டுதான் ஆண்டவர் வர சொல்லியிருக்காரு. நீ நீதிமான சந்ததி ஒண்ணு. எங்க அப்பாவை தான் நீதிமான் சொல்ல, என்ன நீதிமான் நான் சொல்லலை. நீதிமான சந்ததி ஒண்ணு. ரெண்டாவது, நீ ஊழியர் செய்யற, உங்க அப்பா அம்மா ஊழியர் செய்யறாங்க. ரெண்டாவது 91 செய்யறா, நீ அவருடைய நாமத்தை அறிந்து விடுத்தினா உன்னை உயர்ந்த இடத்துல வைப்பேன்னு தான் சொல்லியிருக்காரு. இதை சொல்லி ஜெபம் பண்ணுமா, இதை சொல்லிதான் நீ ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணு, நானும் ஜெபம் பண்றேன். சொல்லி சொன்னேன், என்ன தத்தா 2 லிஸ்ட் வந்துருச்சு தத்தா, 3 லிஸ்ட் வந்துருச்சா? கவலைப்படாத, கடைசி லிஸ்ட்னு ஒண்ணு இருக்கும் பத்தியா, அதுல கடைசி பேரா உன் பேரா இருக்குன்னு சொல்லி நான் அப்படிதான் சொன்னேன். ஆண்டவரே, கடைசி பேராவது என் பேத்திக்கு வரணும். நான் என் பிள்ளைங்க மகளும் ஊழியம் செய்யறாங்க. ஐஎம் ஸ்தாபனம் 3 வருஷமா செஞ்ச பணம் பட்டின பணம் எல்லாம் வீணாகி போகக்கூடாது. ஊழியர் எத்தனையோ பிள்ளைங்க, கத்தருடைய பிள்ளைங்க பணம், அது எங்க சொந்த சம்பாதிச்சு இல்ல, ஊழியக்காரன் கொடுத்த பணம் சேரு. என் மகளும் மருமகனும் வெட்கப்படாது. என் பேத்தியும் அவளும் வாலிப ஊழியர் செய்யறான், ஒர்ஷிப் நடத்துறா, சின்ன சண்டே ஸ்கூல் எடுக்கிறா, அவனும் வெட்கப்படக்கூடாது. ஆண்டவரே, போராடி ஜெபித்தேன். நம்பவே மாட்டீங்க, இந்தியாவிலேயே பெஸ்ட் ஸ்கூல் ஜவஹர்லால் யூனிவர்சிட்டி, அதுல கடைசி லிஸ்ட் வந்து கடைசி பேரு என் பேத்தி பேர். என் பெருமைக்காக சொல்லலை, கர்த்தர் வார்த்தையில கொண்டு கேட்டா நம்ம ஜெபம் பண்றோம். வார்த்தை சொல்லுமா, இந்த மாதிரி சொல்றோமா, ஜெபம் பண்றோமா, நம்ம இப்படி சொல்றோமா ஆண்டவர்கிட்ட? வார்த்தைகள், ஆண்டவர் வார்த்தை வச்சு, ஆண்டவர் நீ வாக்குத்தம் கொடுத்தவர், முன்னா அவன் என்ன உடந்திர வைப்பீங்க, ஊழியர் செய்தா கனம் பண்ணி வந்தீங்க. இந்த ஊழிய பிள்ளை மக பேத்தி முடிச்சா சொல்லி சொல்லி ஜெபித்ததுனால கடைசி லிஸ்ட்ல கடைசி பேர். எவ்வளவு சந்தோஷம்! கண்மானவர்களே, வார்த்தையை கொண்டு கத்து தெரிஞ்சுனா அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் வீட்டில் 3 முறை கேட்கிறாரு, சீமோனே, இவர்களை பால் என்ன அன்பா இருக்கிறாயா? ஆமாண்டவரே, நேசிக்கிறேன், நீ அறிந்திருக்கேன்னு சொன்ன. நீ 3 தடவை எழுதிச்சுல, அதே 3 வாயில சொல்லு. திரும்ப 3 தடவை கேட்கிறாரு. 3வது சொல்லும் போது புடச்சிட்டான். ஆண்டவரே, நீ எல்லாத்தையும் அறிந்திருக்கிற ஆண்டவரே, வாயில நேசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொன்னான். காத்திருன்னு சொன்னாங்க. அபிஷேகம் பண்றான், தைரியமா விட்டான். அவன் சொன்ன 2 வார்த்தைகள் மட்டும் நான் சொல்றேன் பாருங்க. இதுதான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம், அபிஷேகம் பட்டதுக்கு அப்புறம் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள். அதாவது நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேணும், பழையபடியே இருக்கக்கூடாது. அவன் எப்ப பார்த்தாலும் நான் நான் என்று சொல்கிறவன். அப்போஸ்தலர் 2:30 என்ன சொல்றான் தெரியுமா பேதுரு? இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகள். பாத்தீங்களா, முதல்ல அவன் வாயில நாங்கள்னு வருதுங்க. இதாங்க பரிசுத்தாவியான் வந்ததுக்கு அப்புறம் நான் மறந்து போயிடும். நாங்க ஏன்னா நம்மள ஆவியான் இருக்க, யாரு இல்ல, நம்ம ஆவியான் இருக்க, நம்ம ஆவியார் இயேசு இதை மறந்துடாங்க. அதே 3:15 சொல்றான், மறுபடியும் சொல்றான், ஜீவாதிபதி கொலை செய்தீர்கள், தேவ மருத்துவம் எழுப்பினால் அதற்கு நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நான் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டா தயவுசெய்து மன்னிச்சுங்க. இந்த காலை வேளையில கர்த்தர் சொன்ன வார்த்தையை நான் சொல்லிட்டேன். தயவுசெய்து கொஞ்சம் இதை வீட்டுல உட்கார்ந்து கொஞ்சம் இந்த மற்ற 26 அதிகாரத்தையும் மற்ற அப்போஸ்தலர் 2-3 அதிகாரத்தையும் வாசிங்க. கர்த்தர் உங்களோட இடைப்படுவார். நல்ல ஞாபகத்துக்கு, சத்துரு எடுத்தோன்னே மறுதளிக்கப்பட்டான், எடுத்தோன்னே பார்த்துடுவான், கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தான், கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தா நம்ம பின்வாங்க செய்யுமா. முதலாவது பெருமைப்பட்டுறாதீங்க, ஜெபத்தை விட்டுறாதீங்க. நான் எனக்கு எல்லாம் தெரியுன்ற மாம்சப்படுத்த பாதீங்க. தூரமா போய் அளவு பண்ணாதீங்க, அவரை விட்டு போயிடாதீங்க.
உட்காரக்கூடாது, உட்கார்ந்து சேரக்கூடாது, சேர்ந்துடாதீங்க. அப்புறம் மறுதளிக்க வேண்டியிருக்கும், சபிக்க வேண்டியிருக்கும். ஆனால் ஒன்று, சாத்தான் பார்த்து கை கூட்டி சிரிக்கலாம், பிள்ளைச்சில அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, வா நீ என்னோட. ஆனா தைரியமா சொல்லுங்க, பொல்லாத பிசாசே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இப்பொழுது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இயேசுவின் ரத்தத்தினா கழுவுப்பட்டவன சொல்றேன், இயேசு நாத்தை அப்பாடி போச்சான்னு சொல்லு. முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்களை அபிஷேகம் தருவார், கர்த்தர் உங்களை வழிநடத்துவார், கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டமல்ல, உங்களுமாய் அநேக ஆசீர்வாதம் பெறுவார்கள் என்று வாழ்த்தி உங்க ஆண்டுக்கு நன்றி செலுத்தி முடிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் பேர்பராய் ஆசீர்வதிக்க முடியாது. ஏசு ரட்சகர் நாமத்திலே தாழ்மையுடன் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.